எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். வேதத்திலிருந்து பார்க்கலாம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பழைய ஏற்பாடு எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தெரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்பட வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தியிருக்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாய் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். 11ஆம் வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை எல்லா சகோதர சகோதரிகளோடும் சேர்ந்து இந்த ஆராதனை செய்வது மிகவும் அருமையாக இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு நாம் மொர்தெகாயை குறித்து கேட்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகிறது. ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஆதலால் ராஜா தன்னுடைய கட்டிலில் மிகவும் வேதனையாக இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரரை அழைக்கிறார். அவருக்கு தூக்கம் வராத காரணத்தினால் அவர் தன்னுடைய வேலைக்காரர் இடத்துல என்ன சொல்லுகிறார்? கால வர்த்தமான புஸ்தகங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வாருங்கள். இந்த மாதம் அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த மாதம் இந்த நாள் நீங்கள் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டீர்கள் என்று அவர்கள் அந்த கால வர்த்தமானத்தை வாசிக்க துவங்குகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பேசும் பொழுது அந்த வர்த்தமான புஸ்தகத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான். இந்த மாதிரி அவர்கள் வாசிக்கும் பொழுது ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டு, இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது? கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? இந்த வர்த்தமானங்களின்படி நான் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை கொன்று போட இருந்தார்கள். மொர்தெகாய் மாத்திரம் இல்லை என்றால் என்னை அவர்கள் கொன்று போட்டிருப்பார்கள்.
அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், மொர்தெகாய்க்கு இதற்காக எதுவுமே செய்யப்படவில்லை. அப்பொழுது ராஜா கேட்கிறார், யார் முற்றத்தில் இருக்கிறது யார்? அப்பொழுது ஆமான் வருகிறார். ஆமான் ஏற்கனவே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும், அவரை சாகடிக்க வேண்டும் இருந்தவர். இந்த இடத்தில் ராஜா மொர்தெகாய்க்கு என்ன தயவு செய்வது, மேன்மை செய்வது என்று யோசிக்கும் நேரத்துல ஆமான் இப்பொழுது எதற்காக வருகிறார்? மொர்தெகாயை கொல்லும்படியாக ராஜாவினிடத்தில் உத்தரவு கேட்க வருகிறார். இப்பொழுது ராஜா மொர்தெகாய் ஆமானை பார்த்து கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இப்பொழுது ஆமான் என்ன யோசிக்கிறார்? ராஜா என்னை தவிர வேற யாரை கனம் பண்ண விரும்புவார்? இந்த மாதிரியான இருதயம் தான் ஆமானுக்கு இருக்கிறது. ஆமான் இடத்துல ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இப்பொழுது ஆமான் தன்னுடைய இருதயத்தில் யோசிக்கிறார், என்னை தவிர வேற யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்? இப்பொழுது ஆமான் சொல்லுகிறார், ராஜா உடுத்திருக்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசிலே தரிக்கப்பட வேண்டும். ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆக ஆமான் நினைக்கிறார், என்னை தான் ராஜா கனப்பண்ண விரும்புவார். மொர்தெகாய் தேவனுடைய மனுஷன். இவர் இப்பொழுது ராஜாவினிடத்தில் என்ன செய்கிறார்? நான் ராஜாவினிடத்தில் முறையிட்டால் நாம் மொர்தெகாயை கொன்று போடலாம். இப்பொழுது 7ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி இருக்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அங்கீகரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். ஆமான் நினைக்கிறார், என்னை தான் ராஜா இங்கே கனம் பண்ண விரும்புகிறார் என்று. ஏனென்றால் அவர் மொர்தெகாயை கொல்ல விரும்புகிறார். ஆனால் அவருடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட முறையில ராஜா சொல்லுகிறார், நீ இவை அனைத்தையும் மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டும். இப்பொழுது ஆமானுக்கு வேற வழி இல்லை. ஆதலால் அவர் மொர்தெகாயை நோக்கி, நீ வா, வந்து இந்த குதிரையின் மேல் உட்காரு. அந்த நகரத்தை சுற்றி போகும் பொழுது ராஜா கனம் பண்ண விரும்புகிறவருக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவர் உரத்த சத்தத்தோடு சொல்லிக் கொண்டே போகிறார். அவருக்கு அது ரொம்ப வெட்கமாக இருந்தது. அவர் வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவி குடும்பத்தினிடத்துல சொல்லுகிறார், மொர்தெகாய் இந்த வகையில் மொர்தெகாயை நாம் விட்டுவிட்டோம் என்றால் மொர்தெகாய் தொடர்ந்து நமக்கு தொந்தரவாக இருப்பான் என்று. ஆனால் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது ஆமான் தோற்கடிக்கப்பட்டார்,
மொர்தெகாய் மேற்கொண்டார். நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் நான் யோசித்ததே இல்லை. நான் ஊழிய பள்ளியில் சேர்ந்த பொழுது நான் நிறைய விட்னஸ் பண்ணியிருக்கேன். இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிற இந்த கதை வந்து மொர்தெகாய் மற்றும் ஆமான் அவர்களை குறித்ததான கதை கிடையாது. இது எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிறதான உறவை குறித்து நான் பேசுகிறேன். நான் இயேசுவை நம்புகிற ஒரு மனிதனாக, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இதை குறித்து ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, யார் இயேசுவின் மீது விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள். அவர்கள் மிகவும் மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் கண்டுபிடித்த விஷயம் என்னவென்றால், தேவன் நம்மை நேசிக்கிறார். எனக்கும் அதனால் இயேசுவை நேசிக்கிற இருதயம் ஏற்படுகிறது. அவரை ஸ்தாபித்து அவரை என்னுடைய இருதயத்தில் மகிமைப்படுத்துகிற இருதயம் எனக்குள் ஏற்படுகிறது. எனக்கு அந்த இருதயம் இல்லை என்றாலும் நான் பல்வேறு இடங்களுக்கு சென்று நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்து, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து என்னுடைய நேரத்தை நான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கடந்த காலத்தை குறித்து யோசிக்கும் பொழுது, என்னை போன்ற ஒரு மனிதனை தேவன் இந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கிறார், பிரசங்கிக்கும்படியாக செய்திருக்கிறார். நான் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த ஆத்துமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிரியை என்பது மிகவும் விலையேறப்பெற்ற கிரியையாக இருக்கிறது. ஒரு சபை உறுப்பினராக நான் ஒவ்வொன்றாக இயேசுவை குறித்து பேசும் பொழுது, நான் சபைக்கு மக்களை அழைக்கும் பொழுது ஒவ்வொருவராக வந்தார்கள். அந்த வகையில் மக்கள் ரட்சிப்பை பெற துவங்கினார்கள். அதை குறித்து இப்பொழுது நான் யோசிக்கும் பொழுது, நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நான் நித்தியமாக நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு மனிதன் பாவத்து நிமித்தமாக. ஆனால் நான் இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, நான் நிறைய பாவம் இருக்கிற மனிதன். ஆனால் என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்து என்னுடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறார். ஆதலால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் நடந்து போகும் பொழுது, நீங்கள் யார் கூடயாவது பேசும் பொழுது, நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால், அதன் பிறகு உங்களுக்கே இந்த நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த இருதயம் ஏற்படும். நீங்கள் எப்படி ரட்சிப்பை பெற்றீர்கள் என்று ஒவ்வொன்றாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மக்கள் சபைக்கு வர துவங்குவார்கள். நான் சபைக்கு நிறைய பேர் வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் நன்றி செலுத்தினேன். ஒவ்வொருவராக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள துவங்கினார்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்ப அசுத்தமான ஒரு பாவி. ஆனால் இயேசு என்னுடைய பாவத்தை வெண்பனியைப் போல கழுவி முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கும் கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன்.
இது நான் நல்ல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறேன், பணிவான விஷயங்களை செய்திருக்கிறேன் என்பதனால் இல்லை. ஆனால் இயேசு எனக்கு கொடுத்த கிருபையினால். ஆரம்பத்தில் நான் சபையில சென்று ஆராதனை செய்யும் பொழுது நான் ரொம்ப நல்ல மனிதன் என்று யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சபையினுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது, நான் என்ன உணர்ந்தேன் என்றால், இயேசு என்னை நேசித்திருக்கிறார். அவர் எனக்காக என்னுடைய பாவத்தை முடிப்பதற்காக சிலுவையில் அவருடைய கிரியைகளை செய்திருக்கிறார். இயேசு என்னுடைய பாவத்தை கழுவவில்லை என்றால், நான் மரித்துப் போயிருப்பேன். நான் நரகத்தில் சென்று சேர்ந்திருப்பேன். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய அன்பினால அவர் எனக்கு பரலோகத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். பல்வேறு முறை என்னுடைய வாழ்வில் நான் பரலோகத்தை குறித்து யோசித்ததுண்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய சபை மக்கள் எல்லாராலும் பரலோகத்துக்கு போக முடியும். ஏனென்றால், நாம் ஏதோ நேர்மையாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால் இல்லை. நாம் மிகவும் பொல்லாங்கான மனிதர்கள். நான் சபைக்கு போக துவங்கின பிறகு, நான் சபையில் தேவனுடைய வார்த்தையை வாசித்தேன். நான் நரகத்திற்கு பாத்திரவனாக இருக்கிறேன். நான் ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆதலால் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஞாயிறுகளில் ஆராதனைக்கு போவதற்கு நான் போகும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். வெள்ளி பொன்னும் அல்ல, எந்த பொக்கிஷமும் அல்ல, நான் ரட்சிப்பை பெற்றதற்கு தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆவியான இயேசுவின் மூலமாய் ரட்சிப்பை, இந்த மாதிரி என்னுடைய உணர்வுகள் மூலமாக அல்லது நான் வெள்ளியும் பொன்னும் கொடுத்து நான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நான் இந்த மீட்பை பெற்றிருக்கிறேன். ரட்சிப்பு, ரட்சிப்பு, அவர் தந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. I am redeemed by the blood of the Lamb என்ற ஆங்கில பாடல். நாம் சேர்ந்து பாடலாமா? நாம் எல்லாருமே அந்த ஆங்கில பாடலை சேர்ந்து பாடலாம். என்னுடைய இருதயம் மிகவும் துவண்டு போய் கொண்டிருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறது. இயேசுவினுடைய இந்த மீட்பினால் நான் அவர் இரத்தத்தின் மூலம் கழுவப்பட்டேன். நான் மீட்கப்பட்டேன். நான் மீட்கப்பட்டேன். இயேசு என்னை கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவருடைய சன்னிதானத்தில் சென்று சேர்ந்து அவர் இரத்தம் என் பாவம் கழுவினது. நான் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். என்னுடைய பாவத்து நிமித்தமாக நான் சாக வேண்டும். ஆனால் இயேசு சிலுவையில் அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை வெண்பனியைப் போல சுத்தமாக கழுவியிருக்கிறார். எனக்கு இது சரியாக தெரியாது. நான்
வெறும் சபைக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை நான் பார்த்தேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நான் இளம் வயதில் இருந்தபொழுது நிறைய திருடி இருக்கிறேன். நான் சபிக்கப்பட வேண்டும். நான் நரகத்திற்கு போக வேண்டும். ஆனால் இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவினார். Not by silver or gold, nor by treasure that fade, can our sins have been redeemed. Holy Lord, our God, Jesus Christ, Lamb of God, I am redeemed by the blood of the Lamb. I'm redeemed. I'm redeemed. Jesus saved me and keeps me as a song. Hallelujah. I'll join in the song on the throne. In the song, I'm redeemed by the blood of the Lamb. அதை குறித்து நான் எந்த அளவுக்கு யோசிக்கிறேனோ, அந்த அளவுக்கு என்னோட இருதயத்துல நான் கவரப்படுறேன். நான் என்னுடைய பாவத்து நிமித்தமாக அழிக்கப்படணும். நான் என்னுடைய பாவத்து நிமித்தமாக சாகணும். ஆனா, தேவன் அவருடைய பரிசுத்த குமாரனை எனக்காக அனுப்பி, அவர் என்னுடைய பாவ அனைத்தையும் கழுவி முடித்திருக்கிறார். நான் சீக்கிரமாக பரலோகத்திற்கு சென்று தேவனிடத்துல உரையாட விரும்புகிறேன். அவரிடத்துல நான் கேட்க விரும்புகிறேன். தேவனே, எப்படி என்னுடைய பாவத்திற்காக நீங்க தியாகம் செய்தீங்க? அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். இது வெறும் ஒரு தத்துவம் கிடையாது. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஆதலால் நேரம் கடந்து போகும் பொழுது எப்படி இயேசு நம்முடைய பாவத்தை கழுவினார் என்பதை கேட்டபொழுது நான் மிகவும் தொடப்பட்டேன். பிரியமானவர்களே, நீங்க யாருக்காகவாவது மரிக்க விரும்புவீர்களா? இல்லை. உங்களுடைய பெற்றோர் மரித்து விட்டார்கள் என்றால், என்னுடைய பெற்றோர் மரித்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையை இனி நான் வாழ வேண்டும். அவர்களுக்காக உங்களுடைய வாழ்வை நீங்கள் தியாகம் செய்ய மாட்டீர்கள். ஆனால் இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் வெண்பனியைப் போல சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறது. நான் கூறுவதற்கு எதுவுமே இல்ல. நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன். ஹலோ. இது என்னுடைய நல்ல விஷயத்தினாலயோ, இல்ல என்னுடைய பணிவுனாலயோ, இல்ல சுய நீதித்துவத்தினாலயோ இல்ல. என்னுடைய பாவத்தினால இயேசு என்னுடைய பாவத்தை கழுவின அந்த விஷயத்தினால மாத்திரம் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். மற்றும் இயேசு எனக்காக சிலுவையில மரித்து, எனக்காக சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டு, அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கொடுத்ததுனால அது என்னை பரலோகத்திற்கு போகும்படியாக வழிநடத்தியிருக்கிறது. அதற்காக உண்மையாகவே நான் ரொம்ப தொடப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆச்சரியமான கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான கிருபைக்காக நான் எப்படி தேவனிடத்துல திரும்பி செலுத்த முடியும்? நான் பெற்ற இந்த கிருபையை எப்படி என்னால திரும்பி செலுத்த முடியும்? ஒரு போதகராக என்னுடைய வாழ்வை தேவனுக்கு ஒரு போதகராக அர்ப்பணிக்காத தவிர்த்து வேற எந்த ஒரு வழியும் இல்ல. சரியாக தேவனை குறித்து தெரியாதவர்களுக்கு ஐக்கியம் வைத்து
என்னை போன்ற ஒரு மனிதன் போதகராவது, வேதத்தை வாசிப்பது மற்றும் தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வது மற்றும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது, நான் அதற்காக ரொம்ப கவரப்படுறேன். இந்த வாழ்க்கைக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இதை குறித்து நாம் ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாருமே என்னை போன்ற போதகராக வேண்டும். என்னை போன்று நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக வேண்டும். இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்தமாகி இருக்கிறோம். நாம் பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை பெற்றிருக்கிறோம். இதை நான் எந்த அளவுக்கு பார்க்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் தொடப்படுறேன். நிச்சயமாக இந்த உலகத்தில் எனக்கு இன்னும் அதிகமான நேரம் இல்லை. எனக்கு வயதாக விட்டது. நான் பரலோகத்திற்கு போகக்கூடிய அந்த நேரம் இன்னும் நெருங்கி வந்திருக்கிறது. பரலோகத்துக்கு சென்று தேவனுக்கு முன்பாக நிற்பது. ஆண்டவரே, நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினதுனால நான் இங்க வர முடிஞ்சிருக்கு. நான் இங்க பரலோகத்திற்கு வந்திருக்கேன்னா, அது உங்களுக்காக தான். மீதமாக இருக்கிற நேரத்தை உங்களோடயே சேர்ந்து நான் வாழ விரும்புகிறேன். அது மாரி நான் சொல்றதை குறித்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, அது எனக்கு ஒரு சொப்பனத்தை போல இருக்கு. என்னுடைய அப்பா மரித்து பல்வேறு வருஷங்கள் கடந்து போயிருக்கு. என்னுடைய அப்பா இறந்து போகிறப்போ, யாராச்சும் வயசானவங்கள நான் பார்க்கும்பொழுது, என்னுடைய அப்பாவைப் போல இருக்கிறவரை பார்த்து நான் காரை நிறுத்தி, நான் அவரிடத்துல போய் பார்ப்பேன். அவர பார்க்கிறப்ப என்னுடைய அப்பா மாரியே இருக்கும். இந்த மாரி நெறைய தடவ நடந்திருக்கு. இந்த கொரிய போருக்கு அப்புறம் நெறைய கஷ்டங்களுக்கு மத்தியில என்னுடைய அப்பா எங்களெல்லாம் பார்த்துக் கொண்டார். அவர் எங்களுடைய எல்லா குடும்பத்தினரையும் பார்த்துக்கொண்டு எங்களை நல்லா வளர்த்தாரு. எங்களுக்காக எங்களுடைய அப்பா நெறைய விஷயங்கள செய்திருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை என்னால உங்களுக்கு விவரிச்சே சொல்ல முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆனா அவர் மரிச்சுட்டாரு. முதலாவது என்னுடைய அம்மா மரித்து போனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா மரித்து போனார். இப்போ என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய குடும்பத்திற்கு மூத்தவனாக மாறிவிட்டேன். நான் எதுவுமே எதிர்பார்க்கல. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சமாதானமான நாட்டுல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உணவுக்கு பஞ்சம் இல்ல. எனக்கு தூக்கத்துக்கு பஞ்சம் இல்ல. நல்ல அருமையான படுக்கையில எனக்கு தூக்கம் வருகிறது. நல்ல உணவை உடுத்திக் கொள்கிறேன். நல்ல உணவை சாப்பிடுகிறேன். அது எனக்கு நன்றிக்குரிய விதமாக இருக்கு. நான் சுவிசேஷத்திற்காக வாழ்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னோட இருதயம் நிறைய சந்தேகங்கள்னால பிடிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலம் நான் கழுவப்பட்டேன் என்ற அந்த பாடலை நான் பாடுகிறேன். பிரியமானவர்களே, இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக அது நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறது. அதற்கு நான் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய குமாரனான இயேசுவை நமக்காக அனுப்பியிருக்கிறார். அவருடைய குமாரன் இயேசுவின் மூலம் அவர் நமக்குள் எப்படி கிரியை செய்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது.
ஒரு நாள் இந்த ராஜாவினுடைய வேலையாட்கள் ராஜாவை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது மொர்தெகாய் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு அதை ராஜ சமூகத்துல தெரிவிக்கிறார். அப்போ அதை பிக்தான தேரேசின் இடத்துல விசாரிக்கும் பொழுது அது உண்மை என்று வெளிவருகிறது. அதனால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ராஜா அந்த நேரத்துல காப்பாற்றப்படுகிறார். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ராஜாவுக்கு தூக்கம் வராத காரணத்தினால அவர் அந்த கால வர்த்தமான புஸ்தகங்களை கொண்டு வர சொல்லுகிறார். அப்பொழுது வாசல் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவின் மேல் கை போட பார்த்த இந்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்ற அந்த செய்தி வெளிவருகிறது. பிக்தானா தேரேஸ் என்னை அழிச்சிருப்பாங்க, ஆனா மொர்தெகாயினால மாத்திரம்தான் நான் வாழ்கிறேன். மொர்தெகாய் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றினவர். அதற்காக என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றின மொர்தெகாய்க்கு கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டதா? அப்போ அவருடைய வேலையாட்களை அவர் கேட்கும் பொழுது மொர்தெகாய்க்கு இதற்காக கனம் மற்றும் மகிமை கொடுக்கப்பட்டதா? அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும், ஆனால் அவருக்கு எதுவுமே கொடுக்கப்படல. அதனாலதான் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல ராஜா தனக்கு தூக்கம் வராத காரணத்தினால அவர் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாசுவரவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்க மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி இருக்கிற ராஜா வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமான் மொர்தெகாயை தூஷித்தார். ஆனால் இப்பொழுது வேற வழி இல்லை. அவர் ராஜா இந்த மாதிரிதான் தன்னை கனப்பண விரும்புகிறவருக்கு செய்வார் என்று அவர் சொல்லிக் கொண்டே போக வேண்டும். இந்த இடத்துல நமக்கு ரொம்ப நன்றிக்குரிய விஷயம் என்னவென்றால், நிறைய பேர் நமக்கு விரோதமாக போவாங்க, நம்மை துன்புறுத்துவாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நாம் தேவனை சேவிக்கிற நேரத்துல எந்த அளவுக்கு நாம் தேவனை சேவிக்கிறோமோ, தேவனுக்குள்ள இருக்கிறோமோ, பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ரட்சிப்பை பெற்ற பிறகு ஒரு முறை கூட என்னுடைய ஆரோக்கியத்தின் நிமித்தமாக எனக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்ததில்லை. இதுல ரொம்ப நன்றிக்குரிய விஷயம் என்னன்னா, தேவன் எனக்கு கொடுத்த இந்த சுவிசேஷத்தை அவர் அதிக அதிகமா பிரசங்கிக்க விரும்புகிறார். அவர் என்னை அவருடைய ஊழியரா
ஸ்தாபிக்க விரும்புகிறார். என் மூலமா நிறைய பேர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் தேவன் அனுமதிக்கிறார். அதற்காக ஆ நான் ரொம்ப தொழப்பட்டிருக்கேன். எதற்காக? அவர் என் மீது அன்பு செலுத்தணும். நாம் எல்லாருமே பாவம் செய்தவங்க. இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டது. இது நமக்கு தெரியும். இது சத்தியம் என்பது நமக்கு தெரியும். நேரத்திற்கு நேரம் நான் தேவனை குறித்து யோசிக்கும் பொழுது, அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட கிருபையை யோசிக்கும் பொழுது, அது என்னோட இருதயத்துல நான் ரொம்ப தொடப்பட்டேன். தேவனே, ஏன் என்னை நீங்கள் ரட்சிக்கணும்? எதற்காக உம்முடைய கிருபையை நீங்க எனக்கு தரணும்? என்கிட்ட நிறைய பாவம் இருக்கு. ஆனா தேவனே, என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துட்டீங்க. என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே நீங்க வெண்பனியைப் போல கழுவியிருக்கீங்க. அது எனக்கு எவ்வளோ நன்றிக்குரிய விஷயம் என்பதை என்னால விவரிக்கவே முடியாது. கிருபையின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். அப்போ அவருடைய இரத்தத்தின் மூலமாக நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நியாயத்தீர்ப்பு முடிந்திருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு நான் போகும்பொழுது, என்னுடைய வாழ்வை நித்தியமாக நான் எப்படி அவரோடு சேர்ந்து வாழப்போகிறேன் என்பதை நான் யோசிக்கும் பொழுது, நான் எவ்வளவு நன்றி செலுத்துகிறேன் என்பதை என்னால வார்த்தையில விவரிக்க முடியாது. இயேசுவை பரலோகத்துல சந்திப்பது, எந்த விதத்துல நம்மளால இயேசுவுக்கு இந்த நன்றியை வெளிப்படுத்த முடியும்? அதை குறித்து என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இயேசுவினுடைய இரத்தத்தை நாம் உயர்த்தும் பொழுது, அவர் எப்படி நம்மை மீட்டிருக்கிறார், அதை குறித்து நான் ஐக்கியம் செய்யும் பொழுது, அது எனக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. நான் செய்த பல்வேறு பாவம், அதற்காக நான் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு அவர் பாவத்தினுடைய அந்த கிரயத்தை நம்மிடத்தில் கொடுக்க சொல்லவில்லை. ஆனால் நமக்கு பதிலாக அவர் பாவத்தின் கிரயத்தை எல்லாம் கொடுத்து தீர்த்திருக்கிறார். தேவனுக்காக எதையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆராதனை செய்வதும் சரி, அவருடைய பெயரை பிரசித்திப்படுத்துவதும் சரி. நான் கீழே அமர்ந்திருந்து இருக்கும் பொழுதும் கூட நான் மக்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய வீட்டிற்கு மக்கள் விடும்பொழுது நான் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நான் ரொம்ப தொடப்படுகிறேன். நான் யார்? நான் ஒன்றுமே கிடையாது. நான் இளம் வயதில் இருந்த பொழுது நான் திருடி இருக்கிறேன். பர்சிமன் பழங்களை, ஆப்பிள் பழங்களை மற்றவர்களுடைய நிலங்களிலிருந்து நான் திருடி இருக்கிறேன். எனக்குள் நன்மையானது ஒன்றுமில்லை. நான் ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல செய்ய முடியுமா? நான் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் தேவன் அவருடைய ஜீவனை எனக்காக தந்திருக்கிறார். அவர் அவருடைய வாழ்க்கையை எனக்காக தியாகம் செய்திருக்கிறார். அவர் என்னை மீட்டிருக்கிறார். அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் சேரக்கூடிய அந்த கிருபையை, பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, நான் பரலோகத்தில் போகிற மனுஷன். அது தேவனுடைய வார்த்தை. ஆதலால் நான் எவ்வளவு சீக்கிரமாக பரலோகத்தில் போகிறேன் என்பதை யோசித்து பார்க்கிறேன். அது எவ்வளவு மகிமைக்குரிய விஷயம் என்பதை என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியாது. நான் தேவன் மூலமாக வாழ்கிறேன். நாம் கொரியாவில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி நம்ம உணவு இல்லாம இருந்தோம். அந்த மாதிரி பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய காரியங்கள் பேசுவோம் நான் நினைக்கிறேன். பரலோகத்துக்கு இதுக்கு முன்னாடி போனதில்லை. அதனால அங்க உஷ்ணமா இருக்குமா இல்ல குளிரா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க போய் பார்க்கும் பொழுது அங்கே நித்தியமாக ஜீவிப்போம். இந்த மாதிரி அசுத்தமான பாவங்கள் செய்த நாம் பொறாமைக்குரிய மனிதர்கள், மற்றவர்களை நோக்கி மேட்டுமை சிந்தனை உடையவர்கள். நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாக நாம் அழிக்கப்பட வேண்டியவங்க. ஆனா இயேசு நம்முடைய இடத்துல இந்த பாவத்தினுடைய பாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார்.
எந்த வார்த்தையின் மூலமா என்னுடைய இந்த நித்திய நன்றியை நான் வெளிப்படுத்த முடியும்? நான் தேவனை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, என்னுடைய தாயார் இந்த கொரிய போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னுடைய தகப்பனார் அவங்க இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுடைய தகப்பன் வந்து எங்களை கூப்பிட்டு சொன்னாரு, "உங்களுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க என்ன திரும்பி திருமணம் செய்து கொள்ள சொன்னாங்க. ஆனால் நான் யோசிச்சு பார்க்கிறப்ப, நான் ம மறுமணம் செய்து கொண்டாலும், ஆனால் உங்களுடைய அம்மா உங்களை பார்த்துக் கொண்டது போல, அவங்களால உங்களை பார்த்துக் கொள்ள முடியாது." அதனால என்னுடைய தகப்பன் என்கிட்ட சொன்னாரு, "நான் மறுமணம் செய்து கொண்டால் நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க எல்லாருமே கஷ்டப்படுவீங்க. பசங்களாகிய உங்களுக்காக நான் வந்து மறுமணம் செய்யாம வாழ விரும்புகிறேன்." என்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பனுடைய அந்த கால் தூசிக்கு கூட என்னைய நான் ஒப்பிட முடியாது. அவர் எங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டாரு. எப்படி நாங்க இந்த உலகத்துல வாழ முடியும்? எப்படி எங்களால முன்னேற முடியும்? என்னுடைய அம்மா இல்லாத இடத்த என்னுடைய மூத்த சகோதரி அவங்க பார்த்துக் கொண்டாங்க. என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் என்னுடைய மூத்த சகோதரி பார்த்துக் கொண்டாங்க. இப்ப எனக்கு வயதாகி விட்டது. என்னுடைய மூத்த சகோதரி இறந்து போயிட்டாங்க. என்னுடைய தகப்பன் இறந்து போயிட்டாரு. பொழுது என்னுடைய இன்னொரு மூத்த சகோதரி மற்றும் என்னுடைய சகோதரர் மாத்திரம் தான் நாங்க மீந்து இருக்கிறோம். இயேசுவை நம்பினதுக்கு பிறகு, என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலையான பிறகு, நேரத்திற்கு நேரம் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். என்னுடைய இருதயம் அதனால நன்றிக்குரிய இருதயத்தின் மூலமாக நிரப்பப்பட்டிருக்கு. என்னைப் போன்ற ஒரு மனிதனுக்காக தேவனை நீங்க ஏன் மறிக்கணும்? அவரை எப்படி நான் பரலோகத்துல சந்திக்கப் போறேன் அப்படின்றத யோசிச்சு பார்க்கிறப்ப, அது எனக்கு மகிமையாக இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் வந்து சத்தியம். இதெல்லாம் வேதத்தினுடைய வார்த்தைகள். இயேசு என்னை மீட்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மீட்ட அந்த இயேசுவை குறித்து யோசிக்கும் பொழுது நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாள் நடந்து போகும்பொழுது நான் எனக்குள்ள யோசித்து பார்த்தேன். நான் ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப பிரச்சனைக்குரியவன். நான் ரொம்ப பாவத்துக்குரியவன். ஆனா தேவன் எனக்காக மரித்திருக்கிறார். சீக்கிரமாக பரலோகத்திற்கு போய் நான் இயேசுவை சந்தித்து என்னுடைய அந்த நன்றியை நான் விவரிச்சு சொல்ல விரும்புறேன். நான் அவருடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். இது என்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. இயேசுவுடைய 2வது வருகை எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனா நேரம் கடந்து போக இயேசு வருவார். தேவன் நம் மீது கிருபை சொரிந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய எல்லா கிருபையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். நாம் அதன் மூலமாக நன்றிக்குரியவர்கள் மற்றும் நன்றிக்குரியவர்களாக தான் இருக்க முடியும். என்னோட இருதயம் நிறைய சந்தேகங்கள்னால நிரப்பப்பட்டிருந்தது. ஆனா இப்போ நான் என்னோட இருதயத்துல இளைப்பாறக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டேன். நான் மீட்கப்பட்டேன். இயேசு என்னை இரட்சித்திருக்கிறார். என்னை தாங்கியிருக்கிறார். ஆக அவருடைய அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான் சந்தோஷத்தோட இருக்கிறேன். என்னுடைய இருதயம் நிறைய சந்தேகங்கள்னால நிரப்பப்பட்டிருந்ததுனால என்னால இளைப்பாற முடியல. ஆனால் இப்பொழுது நான் இந்த துதியை பாடுகிறேன். அந்த இயேசுவினுடைய
ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் மீட்கப்பட்டேன். நான் மீட்கப்பட்டேன். நான் மீட்கப்பட்டேன். இயேசு என்னை ரட்சித்து என்னை தாங்குகிறார். இந்த நேரத்திலும் ஹalleluya, நான் அந்த சேனைக்குள்ளாக அவர்களுடைய பாடல்களில் ஒன்றாக நான் சேர்ந்திருக்கிறேன். நான் அவருடைய இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக இயேசுவோடு நாம் உரையாட முடியாது. ஆனா என்னுடைய சிந்தைக்குள்ளாக நான் இயேசுவோடு பேசுகிறேன். தேவனே, ஏன் என்னை மீட்டீங்க? இந்த வார்த்தைகள் எனக்கு கண்ணீரை கொண்டு வருகிறது. ஆக நான் ஒரு போதகராக மாறினதற்காக மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு போதகராக நன்றாக செய்ய முடியும் என்று இல்லை. ஆனால் என்னுடைய இருதயம் மிகவும் சந்தோஷத்தினால் பொங்கி வழிகிறது. என்னுடைய ஆத்மா முழுவதும் இந்த வகையில சந்தோஷத்தின் மூலமாக பொங்கி வழிகிறது. ஆக சபை மக்களை நான் பார்க்கும் பொழுது நான் ரொம்ப தொடப்படுகிறேன். எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரே ரட்சிப்பை தான் பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்க பெற்றுக்கொண்ட விதம், அதை பார்க்கும் பொழுது அது ரொம்ப அருமையாக இருக்கு. நாம் வயதானவர்களோ இல்ல இளமையானவர்களோ, ஆனா அது முக்கியம் இல்லை, நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த இந்த நித்தியம் இல்லாத உலகத்துல நாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து நாம் மரிப்போம். அதன் பிறகு நாம் பரலோகத்திற்கு அனுப்பப்பட்டு நாம் அங்க நித்திய வாழ்க்கையை வாழப் போகிறோம். அதை நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அப்பொழுது நான் இயேசுவினிடத்தில் என்ன பேசுவது என்பதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு யோசனையும் வரல. நான் இயேசுவினிடத்தில் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அவர் என்னை ரட்சித்தார் என்பது வெறும் சாதாரண ஒரு கதை கிடையாது. அது ஒரு பெரிய நன்றிக்குரிய விஷயம். ஏன்னா அவர் என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே எடுத்து விட்டார். அதனால அவருக்கு முன்னாடி நான் தைரியமாக நிற்கக்கூடிய மனிதனாக மாறி இருக்கிறேன். இந்த மாதிரி கிருபையை பெற்றுக்கொள்வது நான் யார்? அந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்திற்காக ரொம்ப ஆரோக்கியமாக நான் இப்போது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப நன்றிக்குரிய விஷயமாக இருக்கு. பிரியமானவர்களே, இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக இந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் வெள்ளி பொன் மூலமாக அதை பெறவில்லை, அல்லது வேற எந்த ஒரு பொக்கிஷத்தினாலும் இதை பெறவில்லை. நான் பாவ மன்னிப்பை பரிசுத்த தேவன் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மூலம் நான் மீட்பை பெற்றிருக்கிறேன். அந்த மீட்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த மீட்பை நான் பெற்றிருக்கிறேன். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். அவரை இப்பொழுது வரை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சேனையை, அந்த பாடல்களை பாடுகிற சேனைக்குள் நானும் சேர்ந்திருக்கிறேன். நான் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை சுவிசேஷத்தை சேவிக்கிற முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு சுவிசேஷத்தை சேவிக்கிற மக்கள் வாழ விரும்புகிறேன். ஒரு போதகராக என்னால் பல்வேறு காரியங்களை செய்ய முடியாததற்காக நான் ரொம்ப வருந்துகிறேன். ஆனா எனக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். அதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, தேவனை, நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க. என்னுடைய எல்லா பாவத்தையும் நீங்க எடுத்திருக்கிறீங்க. அதனாலதான் இந்த பாவத்திலிருந்து நான் அப்படியே விடுதலை ஆகியிருக்கிறேன். அந்த
பரலோகத்திற்கு நான் போக முடிகிறது. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்களுடைய நன்றியை தேவனுக்கு வெளிப்படுத்தினீங்கன்னா, சில நேரம் நான் சொல்லுவேன், பல்வேறு சகோதர, சகோதரிகள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்க. அதை குறித்து யோசிக்கும் பொழுது நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். சகோதரரே, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா, நீங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. நீங்க ரட்சிப்பை பெறலன்னா உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்? தேவன் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். அவர் அவருடைய இரத்தத்தை தந்திருக்கிறார். அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். அதனால் அந்த நன்றிக்குரிய இருதயத்தோடு அந்த ரட்சிப்பை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நினைவு வைத்து வாழ்ந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். அப்போ சபை மக்களாகிய நாம் இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த ஒரு கிரியையும் செய்யவில்லை. நம்முடைய பாவம் அனைத்தையும் இயேசு எடுத்து போட்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டதனால் நம்முடைய நியாயத்தீர்ப்பு முடிந்து விட்டது. இப்ப நாம் பரலோகத்தில் சென்று சேரும் பொழுது, தேவனோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அங்கே எப்போ இயேசு வருவார்? 100 மாதமா அல்லது 1000 மாதம் கழித்தா? எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முடிவதற்குள் நாம் இயேசுவை கண்டால் நன்றாக இருக்கும். இந்த உலகத்தில் இயேசுவோடு சேர்ந்து வாழ்வது ரொம்ப மகிமைக்குரிய விஷயமாக இருக்கும். நம்மால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நாம் சந்திக்கிறோம். அவரை நாம் தொட முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் அவரிடத்தில் பேசும்பொழுது, தேவனே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் வாழ விரும்புகிறேன். இந்த விலையேற பெற்ற சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து இந்த மாதிரியான மக்களாக இந்த உலகத்தில் இருப்பீங்க நான் நம்புறேன். நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்னோட வாழ்க்கையை வாழும் பொழுது நான் மாத்திரம்தான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேனா என்று பார்த்தால், யார் யாருக்கெல்லாம் நான் இந்த வார்த்தையை அறிவிக்கிறேனோ எல்லாருமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதை பார்க்கும் பொழுது நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை என் மூலமாக யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவர்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வெறும் மௌனம் காத்து அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்றத நீங்கள் எப்படி நான் இந்த பாவ மன்னிப்பை பெற்றனோ நீங்களும் அதே போல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி மாறி இருக்கிறேனோ நீங்களும் அதே போல மாற்றத்தை பெற முடியும். இப்போ உங்களோட வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார். இப்ப நான் பரலோகத்திற்கு போகவில்லை. ஆதலால் எனக்கு அது எப்படி இருக்கும் என்று எனக்கு எந்த யோசனையும் இல்லை. அங்க போவது ரொம்ப எளிதா இருக்குமா அல்லது கஷ்டமாக இருக்குமா எனக்கு தெரியாது. நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற எந்த ஒரு சகோதரியோ சகோதரரோ அவங்க இன்னும் சரியா விசுவாசம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா நீங்க அவங்க இடத்துல பேசுங்க. அவங்க அழகா இருக்காங்களோ அழகா இல்லையோ நீங்க அவங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ அவங்க இன்னும் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் அவங்களிடத்துல நீங்க இன்னும் ஏன் விசுவாசிக்கல என்று நீங்க உங்களுடைய கணவரிடத்திலோ மனைவியரிடத்திலோ உங்களுடைய குழந்தைகளிடத்திலோ நீங்கள் உறவினர்களிடத்திலோ
எப்படி இயேசு உங்களுடைய பாவத்தை கழுவினார் என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லைங்களா? ஆக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலம் வரைக்கும் வெறும் மந்தமாக வாழ வேண்டாம். நீங்க எப்படி பாவமன்னிப்பை பெற்றீங்க அப்படின்றத நீங்க பகிர்ந்து கொண்டு, இந்த பாவமன்னிப்பின் மூலமாக நான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ உங்களோட இருதயத்துல சந்தோஷத்தோடு நீங்க தேவனுக்கு முன்னாடி வாழ முடியும். அப்படிப்பட்டவர்களா நீங்க மாறுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த உலகத்துல இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. இயேசுவை குறித்து சும்மா யோசிக்க வேண்டாம். நீங்க இயேசுவை குறித்து மற்றவரிடத்துல பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர் உங்களுக்காக எப்படி இரத்தம் சிந்தினார், எப்படி உங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், இந்த உலகத்துல அவர் எப்படி பிறந்தார், அந்த ஒரு நன்றிக்குரிய இருதயத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் இன்னும் மகிமைக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும். அப்பொழுது பாவத்து நிமித்தமாக அழிக்கப்பட்டு நரகத்துக்கு போக வேண்டியவங்க அவங்களும் கிருபையின் மூலமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, நாம் அந்த விலையேறப்பெற்ற பரலோகத்திற்கு போக வேண்டும். வேதம் பொய் சொல்லாது. நாம் இந்த வகையில ரொம்ப பிரகாசமான ஆசீர்வாதத்திற்குரிய வாழ்க்கை வாழ முடியும். எல்லாருக்குமே நன்றி.